இது வந்து ஒரு ஹேண்ட் ஜூஸ் மேக்கர். இன்றைக்கி நம்ம இந்த ஹேண்ட் ஜூஸ் மேக்கர் எப்படி யூஸ் பண்ணலாம், இது வச்சு எப்படி ஜூஸ் எடுக்கலாங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து ஆரஞ்சு ஜூஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எலக்ட்ரிசிட்டி எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. இப்போ பாருங்கள், இதுதான் இதோடைய ஹேண்டில். இது வந்து இப்படி நம்ம லிஃப்ட் பண்ணணும். லிஃப்ட் பண்ணிவிட்டு இன்னும் பார்த்தீங்களா, இங்கே ஒரு சர்க்குலர் இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம இந்த ஃபனல் இருக்குல்ல, இந்த ஃபனலை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்ட்டு. அதில் ஒரு ரவுண்டு வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த ரவுண்டில் ஒரு சின்ன ஒரு சி ஷேப்பு, என்ன பாருங்கள், சின்னதாக ஒரு சி ஷேப்பில் ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் இதில் பாருங்கள் ஒரு டாட் இருக்குல்ல, ஒரு பட்டு மொட்டு மாதிரி ஒன்று இருக்குது. அது வந்து அந்த சி ஷேப் இடத்துக்குள்ளே வச்சு ஒரு திருக்கிடணும். அப்போ தான் அது வந்து ஃபிட்டாக அப்படி இருக்கும். நம்ம வந்து அதை திருக்காமல் சும்மா அப்படியே வச்சுட்டோம்னு வைங்களா, அது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணச்சில் இப்படி வெளியில் கடந்து வரும். அதுக்காக தான் இப்படி உள்ளே வச்சு ஒரு திருக்கிட்டா அது வந்து லாக் ஆயிரும். இது வந்து ஃபில்டர். இது வந்து இப்படி இருக்கும், கிண்ணம் மாதிரி இருக்கும் ஃபில்டர். இது வந்து இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறது பாருங்கள். இதுலேயும் ஒரு மொட்டு மாதிரி ஒன்று இருக்குது. இந்த பாருங்கள், இந்த ஃபனலில் இந்த மொட்டு மாதிரி இருக்குல்ல, இதில் என்ன இருக்குது பாருங்கள், இந்த மொட்டு மாதிரி இருக்குல்ல, இதில் தான் இந்த ஃபில்டரில் இங்கே பாருங்கள் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு இடம் இருக்குது. அது வந்து அதில் வச்சுட்டு ஒரு திருக்கிடணும். இப்போ நம்ம திருக்காமல் சும்மா அப்படியே வச்சிட்டோம்னா நம்ம ஜூஸ் எடுக்கச்சில அது இப்படி கலந்து மேலே இப்படி வந்துகிட்டே இருக்கும். அதனால் அதை இப்படி வச்சுட்டு ஒரு திருக்கிட்டு அது வந்து லாக் ஆயிரும். இதில் தான் நம்ம ஃப்ரூட் இப்படி வச்சுட்டு நம்ம மேலே இந்த ஹேண்டில் இப்படி கீழ் நோக்கி இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டா கீழே நமக்கு ஜூஸ் வரும். நம்ம திருப்பியும் இப்படி மேலே வச்சுட்டு திருப்பி அதில் அந்த ஃப்ரூட்டை வச்சு திருப்பி நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஆரஞ்சு ஜூஸ் எப்படி எடுக்கலாங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆரஞ்சை நல்லா கழுவிட்டு இப்படி பாதியாக இப்படி வெட்டி வச்சுக்கணும். நான் வந்து இன்றைக்கி 4 ஆரஞ்சஸ் எடுத்துருக்கேன். 4 ஆரஞ்சஸ்க்கு நல்ல ஒரு கிளாஸ் ஜூஸ் வரும். இப்போ பாருங்கள், கீழே இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்குள்ளே எந்த பாத்திரம் போகுதோ அந்த பாத்திரத்தை நம்ம ஃபிட்டாக போகிற பாத்திரத்தை நம்ம வைக்கணும். இப்போ எனக்கு வந்து இந்த கோவலை நல்லா போகும், அதனால நான் அந்த கோவலை இதில் வச்சுருக்கேன். இனி இப்போ பாருங்கள், இந்த ஆரஞ்சை இப்படி தலைகீழே இப்படி வச்சு இந்த ஹேண்டில் இப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் இப்படி தள்ளணும். கீழே இப்படி தள்ளிட்டோம்னா கீழே பார்த்திங்களா ஜூஸ் வருது. இதே மாதிரி பாக்கி நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல அந்த பழத்தையும் நம்ம இப்போ ஜூஸ் எடுப்போம். இந்த ஹேண்ட் ஜூஸ் மேக்கர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. கரண்ட்டே வேண்டாம். கரண்ட் இல்லாத டைமும் நம்ம வந்து இதில் ஜூஸ் எடுக்கலாம். பின்ன இன்னொன்று என்னென்னா, நமக்கு வந்து சவுண்டே வராது. இது யூஸ் பண்ணும்போது சவுண்ட் வராது. நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது கூட நமக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு நமக்கு ஒரு ஜூஸ் மேக்கர் வேணும் அப்படின்னா கூட நம்ம இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக, இது வந்து போர்ட்டபிள் தான். அதே போல் ஜூஸும் நல்லா நல்லா ஃபுல்லாக ஒரு ட்ராப் இல்லாத நல்லாவும் எடுத்துகிட்டு வரும். பின்ன இப்போ நம்ம இந்த ஹேண்டில் இப்படி கீழே ஆக்குறோம்ல, சில நேரம் நமக்கு திருப்பி எடுக்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், அதில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கலாம். நான் இப்போ தம்பை இப்படி வச்சு இப்படி எடுத்தேன் பாருங்கள். அந்த மாதிரி அந்த ரெக்டாங்கிள் ஷேப் இதில் வந்து நம்ம தம்பை இப்படி வச்சு இப்படி எடுத்தோம்னா அது ஈஸியாக அது வந்துடும். இப்போ பாருங்கள், நான் வந்து அப்படி தான் எடுக்கிறேன். இப்போ எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த தம்பை வந்து அதில் வச்சு இப்படி எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அது வந்து எடுத்துரும். இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஃபில்டரில் பாருங்கள், எல்லா சீட்ஸும் இதில் தான் இருக்கும். ஒரு சீடு கூட கீழெல்லாம் வராது, எல்லாமே இதில் தான் இருக்கும். இப்போ எவ்வளோ ஜூஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு. இதை நான் ஒரு கிளாஸில் இப்போ உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஜூஸ் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், ஒரு 4 ஆரஞ்சஸ்க்கு இவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு. நம்ம நார்மலாக மிக்சியில் அடிக்க வந்து கூட இந்த மாதிரி இந்த அளவுக்கு வராது. அப்புறமா இது வந்து நம்ம வந்து இவ்வளோ ஜூஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைமும் ஆகாது. இப்போ நான் இவ்வளோ ஜூஸ் எடுத்ததுக்கு எனக்கு 2 நிமிஷம் கூட ஆகலை, சீக்கிரமாக நான் எடுத்துட்டேன். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது இது யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து நான் வந்து இது வந்து ஆன்லைனில் வாங்கியிருந்து, உங்களுக்கு இது வந்து ஆன்லைன்லேயோ அல்லது நீங்கள் எங்கேயாவது ஷாப்பில் பார்த்தா கூட நீங்கள் வந்து இது வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரஞ்சு மட்டும் இல்லை, பொமேக்ரானட், பைனாப்பிள், அது எல்லா ஜூஸும் நம்ம இதில் எடுக்கலாம். ஸோ எல்லோரும் இந்த ஹேண்ட் ஜூஸ் மேக்கரை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.